गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே, ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். அருள்வாயே கோவிந்தா. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். வெள்ளிக்கிழமை மார்ச் மாதம் 15ஆம் தேதி, நந்தன வருஷம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. மாலை வரையிலே அஸ்வினி இருக்கிறது. அதன் பிறகு மாலை நேரத்திலே பரணி ஆரம்பமாகிறது.
பகல் முழுவதும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது. இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி திதி. வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி ஆகிய 2 நாட்களுமே மாதத்தில் 2 நாட்கள் விநாயகர் வழிபாட்டிற்கு மிக முக்கியமான நாட்கள். இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி, வெள்ளிக்கிழமையும் சதுர்த்தியும் சேர்ந்து வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. விநாயகர் வழிபாடு இன்றைய தினம் செய்தால் பல நன்மைகள் நடைபெறும், தடைகள் விலகும். விநாயகப் பெருமானை வழிபட வேண்டிய நாள். யோகம் அமிர்த சித்த யோகங்கள். மாலை 5:10 வரையிலே அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது, அதுவரை அமிர்த யோகம். 5:10க்கு பிறகு சித்த யோகம். நாள் முழுவதும் யோகம் நன்றாக இருக்கிறது, திதி நன்றாக இருக்கிறது. சந்திராஷ்டமம் கன்னி ராசிக்கு, நாள் முழுவதும் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய விசேஷங்கள்: வளர்பிறை சதுர்த்தி சுப முகூர்த்த நாள். சுப முகூர்த்தம் 9 to 9:30 முகூர்த்த நேரம். திருமணம் தவிர மற்ற விசேஷங்கள் செய்வதாக இருந்தால் 9 to 10:30 என்று சொல்லலாம். ஆனால் திருமணமாக இருந்தால் 9 மணி முதல் 9:30 மணி வரை மேஷ லக்னம் சுப முகூர்த்தம். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 மணி வரை, 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன் கேது, ரிஷபத்தில் குரு, துலாமில் சனி ராகு, கும்பத்தில் புதன் சுக்கிரன், மீனத்தில் சூரியன் செவ்வாய். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் பல நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். மனதிலே உள்ள விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நண்பர்களின் சந்திப்பு நிகழும். உற்றார் உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். விரோத மனப்பான்மை கொண்டிருந்தவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாகி விடுவார்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே புதனோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக அளவிலே தொழில் முன்னேற்றம் ஏற்படும். புகழ் பரவும், செல்வம் குவியும், மகிழ்ச்சி நிலவும், நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று இந்நாளை சொல்லலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள் தமது கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் அடைவார்கள். இன்றைய தினம் எழுதுகின்ற தேர்வுகளிலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நீங்கள் எதிர்பார்க்கும் மதிப்பெண் கிடைக்கும். இது ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாள். விநாயகரை வழிபட்டுவிட்டு வீட்டை விட்டு கிளம்புங்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதன் சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. ராசி அதிபதி வலுவான நிலையிலே பாக்கியஸ்தானத்திலே இருக்கின்ற காரணத்தினால் பல நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும். 5, 9 குடைய கிரகங்களின் பரிவர்த்தனை இப்பொழுது இருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பொருளாதார நிலையிலே குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்களோ அதை அடைவீர்கள். உங்களது லட்சியம் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் கேதுவோடு இணைந்திருக்கிறது. சந்திரன் கேது சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் ஒரு சிலருக்கு மனதிலே சில தேவையில்லாத கவலைகள் ஏற்படும் அல்லது அச்ச உணர்வு ஏற்படலாம். தவறான முடிவுகளை சிலர் எடுப்பார்கள். எனினும் பிற கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் வலுவான நிலையிலே இருக்கின்றன. 9ஆம் இடத்திலே செவ்வாய் சூரியன் என்பது ஒரு யோகம். 11ஆம் இடத்து குரு என்பது ஒரு யோகம். 8ஆம் இடத்திலே புதன் இருப்பதும் ஒரு யோகம். ஆகவே பிற கிரகங்கள் வலுவான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் சிந்தித்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இறை அருள் கைகூடுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி 8ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருந்தாலும் அற்புதமான சில கிரக சேர்க்கைகள் கிரக நிலைகள் எல்லாம் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு நன்மைகளே நடைபெறும்.
மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 2-11க்கு அதிபதியான புதன் ஜீவன ஸ்தானாதிபதியான சுக்கிரனோடு இணைந்து 7ஆம் இடத்திலே அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் பார்வை ராசிக்கு கிடைத்து கொண்டிருப்பதால் மிகவும் வசதியான ஒரு வாழ்க்கையை அமைவதற்கு தேவையான எல்லா நன்மைகளும் நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். செல்வச் செழிப்பு ஏற்படுகின்ற, லட்சுமி கடாட்சம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள இறை வழிபாட்டிலே ஈடுபடுங்கள். ரிஸ்க் எடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் சாதாரணமாக செய்கின்ற பணிகள் கூட இந்த நாளிலே சொதப்பலாகிவிடும். அதனாலே நீங்கள் அதிக முயற்சி செய்து அதிக ரிஸ்க் எடுத்து எதையும் செய்யாமல் உங்களுடைய கடமைகளை மட்டும் செய்து வர வேண்டும். துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு நீங்கள் அவசியம் செய்ய வேண்டும். ஏனென்றால் வளர்பிறை சதுர்த்தி வெள்ளிக்கிழமை சேர்ந்த நாள் என்பதால் இந்நாளிலே நீங்கள் விநாயகரை வழிபடுங்கள். ஆணைமுக கடவுள் உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் செய்வார். இந்நாள் ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. அனைத்து விதமான நலன்களும் வளங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே இருக்கிறது. சுபிட்சமான ஒரு வாழ்க்கை அமைவதற்கான வசதிகள் இப்பொழுது தெரியும். இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் கேது சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 6ஆம் இடத்து சந்திரன் என்பது பொதுவாக நன்மை செய்யும். ராசி அதிபதி சூரியனோடு இணைந்து 5ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் இப்பொழுது நடைபெறும். ராசி அதிபதியும் 10 குடையவனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் எந்த தொழிலில் உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலிலே ஒரு மிகப்பெரிய நிலைக்கு உயர்வீர்கள். தொழில் வளர்ச்சி ஆகிய இரண்டும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 8 சந்திரன் 5ஆம் இடத்திலே கேதுவோடு இணைந்திருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் எனலாம். 4ஆம் இடத்திலே ஏற்பட்டுள்ள சூரியன் செவ்வாய் சேர்க்கை என்பது உங்களுக்கு மிகப்பெரியதொரு யோகத்தை அளிக்கக்கூடியதாகும். 2 திரிகோணாதிபதிகள் 4ஆம் இடமாகிய கேந்திரத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன. எனவே மிகப்பெரிய வெற்றிகள் உங்களை தேடி வரும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வி முன்னேற்றம் மிகச்சிறந்து வழங்கும். மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். தனலாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. நாவன்மையாலே நீங்கள் அனைவரையும் வென்று விடுவீர்கள். உங்களுடைய பேச்சாற்றலால் பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். வாயுள்ள பிள்ளை பிழைத்து கொள்ளும் என்பது போல் நீங்கள் பேசிய எல்லா விஷயங்களையும் ஜெயித்து கொண்டு வந்து விடுவீர்கள். உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது. கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மனதிலே உள்ள கவலைகளெல்லாம் நீங்கும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறிகள் இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும். முக்கியஸ்தர்களின் சந்திப்பு நிகழும். அவர்களால் உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறும். இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. ராசியில் செவ்வாய் இருக்கிறது. ஆகவே நன்மைகள் மிகப்பெரிய அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் ஒரு சிலருக்கு சற்று அதிகமாக இருக்கும். 5 குடையவன் 2ஆம் இடத்திலே கேதுவோடு இணைந்து சனி பார்வை பெறுவதால் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். அவர்களின் ஆரோக்கியம் தொடர்பான கவலைகள் சற்று அதிகமாக இருக்கும். அவையெல்லாம் சீராகிவிடும், சரியாகிவிடும், நேராகிவிடும். கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகளின் முன்னேற்றத்தை குறித்து நீங்கள் விசனப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கின்ற நாள். விநாயகர் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. எனவே நீங்கள் விநாயகர் வழிபாடு இந்நாளிலே செய்தால் உங்களது குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திரங்களின் ஆலயங்கள் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை பார்ப்போம். உன்னடி பாடி பணிந்திட கோடி நலம் வரும் வாழ்விலே கருமாறி உன்னருள்
நலம் வரும் வாழ்விலே கருமாறி உன்னருள் மாறி பொழிந்திட மங்களம் காணும் பூமியே. மனதினில் குறைகள் இருந்தாலே மறைந்திடும் உன்னை நினைத்தாலே திறமைகள் வளர்ந்திட அருள்வாயே திருவிளக்கேற்றிட மகிழ்வாயே. 1000 முறைதான் தொழுதாலும் அம்மா உள்ளம் ஆறாது தேவி உன்னை பணிந்தாலே திரளும் நிதியில் குறைவேது. அருள் வடிவாய் இருப்பவளே பதமலர் என்றும் வணங்கிடுவோம் தேவி உன்னடி பாடி பணிந்திட கோடி நலம் வரும் வாழ்விலே கருமாறி உன்னருள் மாறி பொழிந்திட மங்களம் காணும் பூமியே. உடுக்கை மேளம் அடிக்கையிலே உள்ளம் உருகிட நினைக்கையிலே அடுக்கடுக்காய் பல நன்மைகளை அள்ளித் தருகிற தாய் நீயே. திருநீர் அணிந்தால் பிடித்தீரும் திருவடி பணிந்தால் வளம் சேரும் கருணை வடிவாய் இருப்பவளே கை கொடுத்தெம்மை காப்பவளே. பனிமலராய் மனம் கனிவாய் பிறவியின் பயனை வழங்கிடுவாய் தேவி உன்னடி பாடி பணிந்திட கோடி நலம் வரும் வாழ்விலே கருமாறி உன்னருள் மாறி பொழிந்திட மங்களம் காணும் பூமியே. புற்றினில் பாலை ஊற்றுகின்றோம் பொன்னடி என்றும் போற்றுகின்றோம் சத்திய தெய்வம் நீ அம்மா சர்வம் சக்தி தானம்மா. எத்தனை பெருமை உனக்குண்டு எங்கும் உனக்கு சிறப்புண்டு பற்றுடன் நெஞ்சில் முனை வைப்போம் படையல் போட்டு குளிர வைப்போம் உனதடிமை என்னும் பெருமை தொடர்ந்திட வேண்டும் நாயகியே தேவி உன்னடி பாடி பணிந்திட கோடி நலம் வரும் வாழ்விலே கருமாறி உன்னருள் மாறி பொழிந்திட மங்களம் காணும் பூமியே. வலம் வருவோம் உன் கோவில் வரம் தருவாய் என் தாயே நலம் பெறுவோம் உன்னாலே நம்பிக்கையே நீதானே அனுதினம் அருள் தரும் மழை மொழியென வரும் மாரியம்மா அம்மா தேவி உன்னடி பாடி பணிந்திட கோடி நலம் வரும் வாழ்விலே கருமாறி உன்னருள் மாறி பொழிந்திட மங்களம் காணும் பூமியே. பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் நட்சத்திரங்களின் ஆலயங்கள் என்னும் நிகழ்ச்சியை பார்த்து வருகிறோம். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தலங்கள் என்னும் வரிசையிலே சீர்காழிக்கு 8 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிற திருநாங்கூரில் துவங்கி வரிசையாக உள்ள 11 திவ்ய தேசம் என்று அழைக்கப்படுகின்ற 11 பெருமாள் கோவில்களின் தலபுராணங்களை சிறப்புகளை சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து வருகிறோம். திருநாங்கூர் சுற்றிலும் உள்ள 11 திவ்ய தேசங்களிலிருந்தும் தைப்பூசத்திற்கு மறுநாள் ஒவ்வொரு வருடமும் தை மாதத்திலே வருகின்ற அமாவாசைக்கு மறுநாள் இந்த 11 கோவில்களிலிருந்தும் பெருமாள் கருட வாகனத்திலே எழுந்தருளுவார். கருட வாகன சேவை 11 திவ்ய தேசங்களிலிருந்தும் பெருமாள் கருட வாகனத்திலே எழுந்தருளி திருவீதி உலா வந்து திருநாங்கூரிலே வந்து வரிசையாக 11 கோவிலிலிருந்து வருகின்ற பெருமாள் கருட வாகனத்திலே வரிசையாக நின்று பக்த கோடிகளுக்கு அருள்பாலிக்கின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். 11 கோவில்களிலே இருக்கின்ற பெருமாள்களை ஒரே நேரத்திலே கருட சேவையிலே நாம் பார்க்க முடியும். அது திருநாங்கூரிலே ஒவ்வொரு வருடமும் தை மாதம் அமாவாசைக்கு மறுநாள், அதாவது பிரதம எண்ணிக்கை அமாவாசை இன்னைக்கு அங்கே ரொம்ப விசேஷமான ஒரு தீர்த்தவாரி ஒன்று இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுநாள் பெருமாள் கருட சேவையிலே எழுந்தருளி 11 பெருமாளையும் கருட வாகனத்திலே ஏல பண்ணுவார்கள், எழுந்தருள பண்ணுவார்கள்.
11 பெருமாளையும் ஒரே நேரத்திலே நாம் சேவிக்கலாம். அந்த 11 பெருமாளும் வந்து திருமங்கை ஆழ்வாருக்கு அனுக்கிரகம் செய்வதாக ஐதீகம். திருமங்கை ஆழ்வாருக்காக அந்த 11 பெருமாள்களும் ஒரே நேரத்திலே வந்து அங்கே அவருக்கு அருள் வழங்குவதாக ஐதீகம். திருமங்கை ஆழ்வாரே அங்கு ஒவ்வொரு வருடமும் வந்து அந்த அருளை பெறுகிறார் என்று ஆணித்தரமாக நம்பப்படுகிறது. ஆன்மீக பெருமக்களால் ஆணித்தரமாக நம்பப்படுகிறது. 11 பெருமாளையும் கொண்டு வந்து கருட வாகனத்தில் கொண்டு வந்து வரிசையாக அப்படி லைனில் நிற்க வச்சுருவாங்க. திருமங்கை ஆழ்வார் வரப்போறார் வந்துடுவார், இப்போ திருமங்கை ஆழ்வார் வரார் அப்படின்னு இப்போ சொல்லிகிட்டு இருப்பாங்க. திருமங்கை ஆழ்வார் இப்போ எங்கே வரார் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இப்படி ஒரு இது ஒரு ஐதீகம் போல் இருக்குது, இது ஒரு நம்பிக்கை போல் இருக்குன்னு நினச்சிப்போம். அந்த வயல்லலாம் சலசலன்னு ஒரு காற்று அடிக்கும் சர்ன்னு, நம்ம கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு ஃபோர்ஸாக வந்து ஒரு காற்று அடித்து அப்படி நகர்ந்து வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது அங்கே போய் இருந்து அந்த தை அமாவாசைக்கு மறுநாள் இந்த 11 கருட சேவையை தரிசித்தவர்களுக்கு அதை உணர முடியும். இதை சொல்ல முடியாது, உணரதான் முடியும். பெருமாளுடைய அருளை அங்கே போய் பார்த்தால் உணரலாம். அற்புதமான இந்த கருட சேவை அந்த தை மாதத்திலே நடக்கும். ஞாபகம், தை அமாவாசைக்கு மறுநாள் 11 கருட சேவை ஒரே நேரத்தில் எல்லா கோவில்லேருந்தும் கிளம்பி, ஒன்று 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும், ஒன்று 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும், ஒன்று ஒரே தெருவிலே வரிசையாக 4 கோவில் இருக்கும். திருநாங்கூர்னு பார்த்தா 4 கோவில் இருக்கும். திருநாங்கூர் கோவில் எல்லா திவ்ய தேசங்களிலிருந்தும் எல்லா பெருமாளும் கருட வாகனத்திலே எழுந்தருளி திருநாங்கூரிலே வந்து வரிசையாக நின்று அங்கே திருமங்கை ஆழ்வார் ஒவ்வொரு வருடமும் வருகிறார் என்னும் ஐதீகமும் உள்ளது. அதை போய் தரிசனம் செய்தால் நாம் அந்த தலத்திற்கு அந்த நாளிலே சென்று நாம் அதை தரிசனம் செய்யும் பொழுது நாம் அதை உணர முடியும். இப்படி ஒரு அற்புதமான ஒரு விசேஷம் இந்த 11 கோவில்களுக்கும் உண்டு. அதிலே அண்ணன் கோவிலை பற்றி நேற்றைய தினம் சொன்னேன். அண்ணன் கோவில் என்பது திருப்பதிக்கு நிகரான ஒரு தலம் என்று. அதே போல திருப்பார்த்தன் பள்ளி என்பது அடுத்த கோவில். அந்த திருப்பார்த்தன் பள்ளி என்பது அதையும் திருநாங்கூர் என்று தான் சொல்வார்கள். திருப்பார்த்தன் பள்ளி திருநாங்கூர் திருப்பார்த்தன் பள்ளி. அங்கே பார்த்தசாரதி பெருமாள், நம்ம திருவல்லிக்கேணியில் இருக்கிற பார்த்தசாரதி பெருமாள் மாதிரி அங்கேயும் பார்த்தசாரதி தான் பெருமாளுடைய திருநாமம். அது குருட்சேத்திரத்திற்கு இணையானது. குருட்சேத்திரம்ங்கிறது தான் பகவத்கீதை உருவான இடம். பரமாத்மா பகவத்கீதையை திருவாய் மலர்ந்தருளிய இடம் குருட்சேத்திரம். அந்த குருட்சேத்திரத்துக்கு இணையானது இந்த 11 திவ்ய தேசத்திலே ஒன்றான திருப்பார்த்தன் பள்ளி. இந்த திருப்பார்த்தன் பள்ளியிலே சில முக்கியமான ரகசியமான மந்திரங்களுக்கெல்லாம் எம்பெருமான் விளக்கம் அளித்தார் என்று திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார். சரம ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிய இடம், பரம ரகசியமாக இருக்கக்கூடிய சில மந்திரார்த்தங்களெல்லாம் சொல்லிய இடம். ஆக இது ரொம்ப முக்கியமான ஒரு தலம். அதனால்தான் இதை குருட்சேத்திரத்திற்கு இணையானது என்று சொல்கிறோம். என்றால் குருட்சேத்திரத்திலே தானே எம்பெருமான் பகவத்கீதையை திருவாய் மலர்ந்தருளினார். பகவத்கீதை நமக்கு கிடைத்தது அந்த குருட்சேத்திரத்தில் தானே. எப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷம் நமக்கு பகவத்கீதை. இந்த பகவத்கீதை கிடைத்த இடமல்லவா குருட்சேத்திரம். குருட்சேத்திரத்திற்கு வட இந்தியாவிலே போய் குருட்சேத்திரம் எங்கே இருக்கிறது என்று விசாரித்து அதை தரிசனம் செய்துவிட்டு வர முடியாமல் இருப்பவர்கள் தென்னிந்தியாவிலே உள்ள குருட்சேத்திரமான இந்த திருப்பார்த்தன் பள்ளி தலத்திற்கு சென்று வழிபடலாம். திருப்பார்த்தன் பள்ளி குருட்சேத்திரத்திற்கு சமமானது. மணி மாடக்கோவில் பத்ரிக்கு சமமானது. வெண்புருஷோத்தமம் அயோத்திக்கு சமமானது. திருவெள்ளக்குளம் திருப்பதிக்கு சமமானது. இந்த திருப்பார்த்தன் பள்ளியிலே தாமரை கேழ்வன் என்னும் திருநாமத்தோடு நின்ற திருக்கோலத்திலே பெருமான் விளங்குகின்ற ஒரு தலம். தாமரை கேழ்வன் என்பது பெருமானுடைய திருநாமம். நின்ற திருக்கோலம் மேற்கே திருமுக மண்டலம். தாயார் தாமரை நாயகி என்னும் திருநாமம் கொண்டவர். தாமரை கேழ்வன் என்று பெருமாளுக்கும் தாமரை நாயகி என்னும் திருநாமம் தாயாருக்கும் விளங்குகின்ற ஒரு தலம். ஆனால் மக்கள் அதை பார்த்தசாரதி கோவில் என்று தான் சொல்கிறார்கள். தாமரை கேழ்வன்கிறது தான் உண்மையான அங்கே பெருமாளுடைய திருநாமம். இங்கே உள்ள சக்கர சரஸ் என்னும் குளத்தை கங்கைக்கு சமமானது என்று சொல்கின்றனர். சக்கர சரஸ் என்பது இத்தலத்து தீர்த்தம். விமானம் நாராயண விமானம். சக்கர சரஸ் தீர்த்தம் நாராயண விமானம். தாமரை கேழ்வன் பெருமாளுடைய திருநாமம். தாயார் திருநாமம் தாமரை வள்ளி. அர்ஜுனன், வருணன், ஏகாதச ருத்ரர்கள் ஆகியோர் காட்சி கண்ட ஒரு தலம் இது. அர்ஜுனன், வருணன், ஏகாதச ருத்ரர்கள் 11 ருத்ரர்கள் காட்சி கண்ட தலம். இத்தலம் திருநாங்கூர்
திவ்ய தேசத்திற்கு அருகிலேயே இருக்கிறது. திருநாங்கூருக்கு செல்பவர்கள் இந்த திருப்பார்த்தன்பள்ளி திவ்ய தேசத்தையும் சேவித்து விட்டு வர வேண்டும். இத்தலத்திலே நின்ற திருக்கோலத்திலே காட்சி அளிக்கின்ற தாமரை கேழ்வன் பெருமாளையும் தாமரை வள்ளி தாயாரையும் தரிசனம் செய்து அனைத்து விதமான நலன்களும் வளங்களும் அனைவரும் பெறலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அவசியம் வழிபட வேண்டிய தலங்களுள் திருப்பார்த்தன்பள்ளி என்னும் இத்தலமும் முக்கியமான ஒன்று. இந்த தொடர் இப்பொழுது நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கான ஆலயங்கள் என்னும் தொடர் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒளிபரப்பாகிறது. இதன் தொடர்ச்சியை நாம் திங்கட்கிழமை என்று பார்ப்போம். அன்று இந்த 11 திவ்ய தேசங்களிலே இதுவரை 4 திவ்ய தேசங்களை பற்றித்தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் 7 திவ்ய தேசங்களின் சிறப்புகளை பற்றி அடுத்து வரும் நிகழ்ச்சிகளிலே திங்கட்கிழமை முதல் பார்க்கலாம். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். जय जय शक्ति ओम श्री जय 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 शक्ति ओम जय 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 शक्ति ओम श्री जय 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 शक्ति जय जय दिनं पाडि पणिंदो जय जय दिनं पाडि पणिंदो जगमेंगुम मैदेका ओम श्री जय 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 शक्ति ओम जय 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 शक्ति ओम श्री जय 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 शक्ति ओम जय 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 शक्ति ओम श्री जय 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 शक्ति जय जय दिनं पाडि पणिंदो जय जय दिनं पाडि पणिंदो जगमेंगुम मैदेका ओम श्री जय 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 शक्ति இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய அம்மம்மா தேவையெல்லாம் அடைய தீயும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய அம்மம்மா தேவையெல்லாம் அடைய பக்தி பெருகிட பாடி உருகிட பக்தி பெருகிட பாடி உருகிட மணிப்பாயன் வெள்ளிமை ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயை சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜமகல்மஷம் அஸ்மத் குருபியோ நமக விக்னசமகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். பொதுவாக வார்த்தையில் பலிதம் இருக்கணும், நாம் சொல்லக்கூடிய சொல் பலிக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்றதுலேயும் நிறைய ஆர்வம் இருக்கும். அதேமாதிரி எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம் நிலையை புரிய அறிய ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஜோதிடம் கேட்க போகிறோம், அதை விட நமக்கே இன்ட்யூஷன் சொல்லுவாள். இப்போ நம்ம எடுத்த காரியம் நடக்குமா நடக்காதா, நம்ம போகிற காரியம் நடக்குமா நடக்காதா, நாமே தெரிய வழி உண்டா, நமக்கே தெரியும் வழி உண்டா அப்படின்னு இருக்கும். பொதுவாக சகுனம், நிமித்தம், ஆருடம், பிரசன்னம், ஜோதிடம் இப்படி பல வழியில் கண்டுபிடிச்சாலும் நாம் ஒரு விஷயத்தை சுலபமாக தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. இப்போ நீங்களே தெரிஞ்சுக்க என்ன வழி அப்படின்னு சொல்லும்போது அதை அறிய தெரிய புரிய ஒரு வழி உண்டு. உங்களுக்கு எட்டினி மந்திரங்கள் அடிக்கடி சொல்லிட்டே வருவோம். சில குறிப்பிட்ட அற்புதமான பலன் தரக்கூடிய எட்டினி மந்திரங்கள் உண்டு. அந்த எட்டினி மந்திரங்கள் நமக்கு சில அற்புதமான சக்திகளை கொடுக்கும். இப்போ நம்ம விஷயம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. விதைக்குள்ளே தான் விருட்சம் இருக்குது. மரம்ன்றது எங்கேருந்தோ வரல, விதையிலேருந்து தான் வருது. விதை சின்னதாக இருக்கும், அதுக்கப்புறம் வரக்கூடிய விருட்சம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமானதாக இருக்கும். அது மாதிரி நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை வெளிக்கொண்டு வரத்துக்கு தான் இந்த மந்திரங்கள். நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை இந்த தேவதா மந்திரங்கள் சித்தி பண்ண உடனே நமக்கு வெளியில் கொண்டு வருது. இந்த தெய்வங்களோட அனுகிரகம் கிடைக்கும் பொழுது நமக்கு எல்லா விஷயங்களும் சுலபமாக புரியுறது.
அப்படி பலன் தரக்கூடிய பல அற்புதமான மந்திரங்களில் இந்த பத்மாவதி யட்சினி மந்திரம் ரொம்ப சிரேஷ்டமானது, விசேஷமானது. 3 காலமும், கடந்த காலமும், நிகழ்காலமும், எதிர்காலமும் சுலபமாக தெரியக்கூடிய ஒரு ஆற்றல், தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், பேராற்றல் கிடைக்கும். இப்போ கடந்த காலத்தில் அப்படின்னு சொல்லும்போது கடந்த காலம் தான் நமக்கு தெரியுமே. நேற்று என்ன நடந்ததுன்னு தெரியும், போன மாதம் என்ன நடந்ததுன்னு தெரியுமே. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் நிறைய விஷயம் பார்த்தா நம்ம ஞாபகம் மறதி நமக்கு நிறைய உண்டு. கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை சுலபமாக மறந்துடுவோம், அது மனித இயல்பு. ஆனால் இந்த பத்மாவதி யட்சினியை பூஜிக்கிறதால கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளால் ஏற்பட்ட அனுபவங்களை சுலபமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி அதே வழியில் நம்ம போகும்பொழுது அடுத்து அந்த மாதிரி தொல்லைகள் வரும்பொழுது அதில் போய் நம்ம மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு பலன் தரும். நிகழ்காலம்னு சொன்னிங்கன்னா நிகழ்காலம் ரொம்ப முக்கியம். கடந்த காலம் சொல்லும்போது நிகழ்காலத்தையும் பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு மனிதருக்கும் நிகழ்காலம் நல்லதாக இருந்தால் கடந்த காலமும் நல்லதாகவே மாறும், எதிர்காலமும் நல்லதாகவே இருக்கும். ஏன்னா கடந்த காலம் நம்ம விட்டு போயாச்சு, எதிர்காலம் நம்ம கையில் கிடையாது. ஆனால் நிகழ்காலம் மட்டும் கட்டாயம் உண்மை. அப்படி இருக்கும்போது நிகழ்காலத்தையும் சீராக்கும், எதிர்காலத்தையும் பலமாக்கும். அப்படி ஒரு மந்திரம். அதனால் தொழிலாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், வீடு வாகனங்கள் வாங்குறதா இருந்தாலும், கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும், பகையாக இருந்தாலும், கோர்ட்டு வழக்காக இருந்தாலும், இந்த பத்மாவதி யட்சினியை உபாசிக்கிறவாளுக்கு வரக்கூடிய நல்லது கெட்டது தீயது எல்லாவற்றையும் அலசி ஆராயக்கூடிய தன்மையும், இன்ட்யூஷன் சொன்ன பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்ன்றதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் கட்டாயம் உண்டாகும். சிலருக்கு சகுனம் மூலமும் கிடைக்கலாம். இந்த பத்மாவதி யட்சினி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய பொருளையும் தெரிய வைக்கும், காணாமல் போன பொருளையும் அறிய வைக்கும், எங்கேயோ இருக்கக்கூடிய பொருளையும் கையில் கொண்டு வந்து கொடுக்கும்னு சொல்வாள். சிறந்த உபாசகருக்கு அந்த பத்மாவதி யட்சினி கையில் பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கும்னு சொல்லுவோம். ஆனால் அவ்வளோ பெரிய சக்தி ஓணும்னு ஆசைப்பட வேண்டாம். நமக்கு இன்ட்யூஷன் இருந்து பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்ந்தால் அதுவே பெரிய வரம், நம் தவத்திற்கு கிடைத்த பலன். இப்போ தொலைக்காட்சியில் இந்த பத்மாவதி யட்சினி மந்திரம் தெரிகிறது, எழுதிக்கங்க. குறைந்தபட்சம் 45 நாட்களாக ஜபிக்கலாம். 108 ஊர் தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள், கட்டாயம் பலன் தெரியும். இப்போ தொலைக்காட்சியில் தெரிகிறது, எழுதிக்கங்க. ஓம் ஹ்ரீம் ஓம் ஹ்ரீம் நமோ பகவதி. ஓம் ஹ்ரீம் நமோ பகவதி பத்மாவதி திரிகால வர்த்தமானம். ஓம் ஹ்ரீம் நமோ பகவதி பத்மாவதி திரிகால வர்த்தமானம் சாதய சாதய ஸ்வாஹா. சாதய சாதய 2 வாட்டி வரும். சாதய சாதய ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் நமோ பகவதி பத்மாவதி திரிகால வர்த்தமானம் சாதய சாதய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணுவாங்க. பத்மாவதி யட்சினி அருளால் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்களை சுலபமாக தெரிய வாய்ப்பு வரும். சாதாரணமாக வழக்கறிஞராக இருக்குவா, ஜோதிடராக இருக்குவா, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள், இவாளுக்கு இது ரொம்ப பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் எல்லாருமே ஜபிக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே எதிர்காலம் தெரிய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதுனால எல்லாருமே ஜபிக்கலாம். நாளைக்கு இன்னும் ஒரு அபூர்வமான மந்திரத்தை பற்றி பேசலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா. மங்களானி பவந்து. கம் கணபதையே நமः. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம் பூ நிறத்தாளை, பூயடங்க காத்தாளை, கையில் அங்குசமும் பாசாங்கமும் கரும்பு வில்லும் அங்கு சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. அன்பு ஜி தமிழ் தொலைக்காட்சி உள்ளங்களுக்கு அடியேன் மாஸ்டர் ஸ்ரீதரின் அன்பு கலந்த, பணிவு கலந்த, பிரார்த்தனை கலந்த வணக்கங்கள். இந்த அபிராம பட்டர்கிட்ட இன்னொரு பாட்டு எனக்கு பிடிச்சதுங்க. நன்றே வருகினும் தீதே விளைகினும் நடுக்கடலுள் நான் சென்றே விடினும் காப்பாற்றுகை நிந்தன் திருபுலமே அப்படின்னு இறைவன்ட்ட வேண்டார் பாருங்க. அப்படி தான் நாமும் கூட வேணும். அதாவது நம்ம நினைக்கிறது உண்டு, சில காரியத்தை நாம செய்கிறோம், நல்லது வரும்னு நினச்சி செய்கிறோம், நடக்காமல் போயிடுது, தப்பாகிடுது. சிலது தப்பாகவும் நினைக்கிறோம், அது ரைட் ஆகிடுது. அதாவது நாம் தெரிய பண்ணுறதில்ல. நன்றே வருகினும் தேடி வருது. நன்றே வருகினும்
தீதே விலகினும் நடுக்கடலுள் நான் சென்றே இப்படி நானாக போய் தப்பு பண்ணால் கூட காப்பாற்றுகை இந்த திருவுளமேங்கிறார். அந்த வகையில் இறைவன்ட்டு அட்டர் சரண்டர் ஆகணுங்கிறான். அதை நம்ம இன்னைக்கு சிந்திக்கிறோம். அப்படி சிந்திக்கும் போதுங்க குரு பக்தியில் தான் இதெல்லாம் நடக்கும். இந்த குரு பக்தியிலங்க 27 சிஷ்யனுங்க தத்தாத்திரேய குருவுடைய பாரம்பரியம் வந்து ஒருத்தருக்கு. அது என்ன எழுதிட்டு சொன்ன உங்களுக்கு நான் டைம் ஆகுங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறேன். அந்த குருக்குள்ள ஒரு குரு சொல்கிறாரு, திலீப்னு ஒரு சிஷ்யன், அப்பா எனக்கு வயசாகிடுச்சு, ஆனால் எனக்கு பாருங்கள் கர்ம வேணும். குருவாக நான் பிறந்தாலும் ஒரு சன்னியாசியாக இருந்தாலும் ஒரு யோகியாக நான் வாழ்ந்தாலும் இந்த கர்ம வேணும். என் உடம்பு ரொம்ப க்ஷீணிச்சு போச்சு. எனக்கு உடம்புல பயங்கரமான வியாதி இருக்குது. 27 சிஷ்யங்க இருக்கீங்க. இந்த 27 சிஷ்யங்கள் யாருப்பா என் வியாதி எடுத்துக்கிறீங்கன்றார். எல்லாம் சைலண்ட் ஆகலாம். யாராவது என் வியாதியை நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தால் நான் அந்த சக்தியை உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வியாதியை நீங்கள் அனுபவிக்கிறதா இருந்தாக்கா, அதான் எனக்கு இந்த வயசான காலம் 87 வயசாகிடுச்சு. எனக்கு இந்த வயசான காலத்தில் இந்த வியாதியை நீங்கள் எடுத்துக்கிட்டால் நான் இளமையாயிடுவேன். என் வியாதி உங்களுக்கு வந்துடும், என்னுடைய முதுமையை உங்களுக்கு வந்துடும். யாராவது ரெடியாகும்போது ஒவ்வொருத்தையும் யோசிக்கிறான். ஒருத்தன் சரி குருதேவா, ஆனால் நான் இப்போ தான் எனக்கு 21 வயசு. ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு மேக்ஸிமம் 35 வயசுன்னு சொல்லலாம், அவ்வளோதான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் அப்படியே உங்களுக்கு 87 வயசாக எப்படி குருதேவாங்க போது சொல்கிறான். திலீப் என்னங்க ஒரு சிஷ்யன் சொல்கிறான், குருதேவா அதுக்கு நான் பாக்கியம் பண்ணிக்கணும், கொடுங்க. எத்தனை நாள் என்ன பண்ண சொல்லுங்கள், உங்கள் வியாதியை நான் எடுத்துக்கிறேன். என் குருநாதருக்கு இதை விட வேறு சேவை என்ன செய்ய முடியும்? உங்கள் வியாதியும் எடுத்துக்கிறேன், உங்கள் முதுமையை நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் சௌக்கியமாக இருந்தால் போதும் குருதேவாங்கிறான் ஒருத்தன். பாருங்கள், அந்த காலத்தில் அப்படி ஒருத்தன் வாழ்ந்திருக்கான். குருதேவர் நீ உண்மையாக மனசறிய சொல்கிறியா இல்லை எனக்காக பாராட்டுக்க இல்லைங்க, பாராட்டுக்காக சொல்லலை, மனசறிஞ்சு சொல்கிறேன், நீங்கள் குருதேவாங்கிறான். அப்போ என்ன பண்ணால் ஒரு சாக்கியம் இருக்குது. அந்த சாக்கியக்கு ஹோமம்லாம் வளர்த்து யாகம்லாம் வளர்த்து ஒரு உட்கார வச்சுட்டு அப்படியே ஆவாகனம் பண்ணுறார். பண்ண இவனுடைய முதுமை, அந்த குருநாதருடைய முதுமை, இவர் வியாதியெல்லாம் சில வியாதிகள்லாம் இருக்க தளர்ந்துடுவார். அந்த வியாதி எல்லாமே அந்த திலீபனுக்கு போயிடுது. திலீபன் அப்படியே முதுமை அடைஞ்சி அப்படியே குறிக்கு போயிடறான்னா அந்த வியாதி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. குருநாதர் தெம்பாயிட்டார் அந்த திலீபன் மாதிரி. அப்போது சோதனை அங்கே தான் ஆரம்பமாகுது. இவன் என்ன பண்ணுறான், ஒன்றே ஒன்று மட்டும் கேட்குறான், குருதேவா உங்களை மாதிரி நான் ஜபம் பண்ணணும். அப்போ ஜபம் பண்ணும்போது அந்த ஸ்ரீமன் நாராயணன் ஜபம் பண்ணுறான். நாராயணமும் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கான். பண்ண குருநாதனுடைய கஷ்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டதால், இவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதால், குரு பக்தியில் செஞ்சதால் இவனுக்கு கொஞ்சம் நாள் தனியாக போய் தியானம் பண்ணுறாங்க, யோகம் பண்ணுறான், தியானம் பண்ணுறான், எல்லா விதமாக ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு பகவான் பிரத்யட்சமாயிறார். அது அம்பாள் பிரத்யட்சமாக கேட்குறா. அப்போ தான் நன்றே வருகினும் தீதே விலகனும் நடுக்கடலுள் நான் சென்றே நானாவாமா போய் இந்த நடுக்கடலில் விழுந்தேன், ஆனால் காப்பாற்றுகை நின்றன் திருவள்ளமேன்னு அவன் அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறான். அம்மா தாயே, என் குருநாதருக்கு நான் என்ன செய்ய முடியும்? வேறு எதையும் நான் செய்ய முடியாது. அந்த வியாதியை நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வியாதி சரணம் வேண்டல, என் குருநாதர் சௌக்கியமாக இருக்கும். ஏன்னா குருநாதருக்கு எவ்வளோ தூரம் கர்மம் இருக்கோ அந்த கர்மத்தை அனுபவிக்கணும், அந்த அனுபவம் கூட நான் அனுபவிக்கணும்னு சொல்லி இந்த வியாதியை தாங்குறாங்க ஒரு சிஷ்யன். அப்படி வாழ்ந்திருக்கான். புராணத்தில் இருக்குது, தத்தாத்திரேய வரலாறுல. அப்போ குரு சொல்கிறாரு, அந்த தெய்வம் சொல்லுது, அம்பாள் சொல்கிறா, கவலைப்படாத, இந்த க்ஷணமே நான் சரி பண்ணிடுறேன், எனக்கு சரி பண்ணாதீங்க, நான் உனக்கு காட்சி கொடுக்குறேன், உனக்கு புக்தி கொடுக்குறேன், என்னடா வேணுங்களா? எனக்கு ஒன்றுமே வேணாம், என் குருநாதர் சௌக்கியமாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் சரி பண்ணிட்டோமானாது, என்ன சரி பண்ணாதீங்க. சரி பண்ணால் மறுபடியும் கர்ம விட அவருக்கு போயிடும். அப்புறம் அவர் அனுபவிக்கணும். அவர் சொல்லுவார், ஏன்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியா, ஜபம் பண்ணி எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியா பாரு, வேண்டாம் நான் அதை அனுபவிக்கிறேன், இதுவரை எனக்கு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி அதை அனுபவிக்க விடுங்க. என்னங்கும்போது அவனுடைய விடாமுயற்சியும் அவன் பக்தியும் பார்த்து அம்பாள் கருணை பண்ணி, சரிடா உன் குருநாதரும் கர்மனை திந்து போச்சு, உனக்கு திந்து போச்சுன்னு சொல்லி அந்த வியாதியை நிவர்த்தி பண்ணிடுறான். எதுக்கு சொல்ல வரேன்னாங்க, நாம் கஷ்டங்கள் நினச்சி தளரக்கூடாது, கஷ்டங்கள் நினச்சி வருத்தப்படக்கூடாது. யூ ஹேவ் டு ஃபேஸ் இட்னா. ஏன்னா கஷ்டம் இல்லாமல் யார் இருக்காங்க? அப்போது தெய்வ பக்திங்கிற ஒரு இஷ்டம் மட்டும் இருக்கணும். கஷ்டம் இருக்கும்போது இஷ்டம் என்ன இஷ்டம் வரணும்? தெய்வ பக்திங்கிற இஷ்டம் இருந்துச்சுன்னா கஷ்டமெல்லாம் ஒன்றுமெல்லாம் போயிடுமா? அந்த வகையில் தெய்வத்தை நினைக்க அப்புறம் குரு பிரத்யட்சமாக சொல்கிறாரு, உன்னுடைய பக்தியை நான் சோதனை பண்ணேன்டா. கர்மவினங்கிறது அதாவது உள்ளத்தாலும் உயர்வாலும் ஒருவன் உத்தம சன்னியாசி ஆனால் 21 தலைமுறைகளுக்கு அவன் மூதாதையர்கள் நற்கதி அடைவார்கள் என்பதே சாஸ்திரமான ஒரு வசனம் பேசியிருக்கும். அதில் என்னன்னாக்கா, எதுக்கு சன்னியாசிக்கு வியாதி வருதுன்னா, உள்ளத்தாலும் உயர்வாலும் உத்தம சன்னியாசி ஆனால் 21 தலைமுறைகளுக்கு அவன் மூதாதையர்கள்னா அவங்க பூர்வத்தில் பண்ண பாவங்கள் இருப்பாங்க, அதெல்லாம் இந்த சன்னியாசி எடுத்துக்கலாம்லாம். அவங்க அப்பா அம்மா பண்ண, அதாவது மாதா பிதா செய்தது மக்களுக்குங்கிற மாதிரி ஒருத்தன் சன்னியாசி ஆகிறான். முன்னாடி எத்தனையோ ஜென்மங்கள் இருக்கு இல்லையா, அவங்க அப்பா பண்ண பாவம், அம்மா பண்ண பாவம், இந்த குளத்தில் பண்ண பாவம் அத்தனை ஏற்றுக்கிட்டு இவன் அந்த வியாதியில் அனுபவிக்கலாம். அதுக்காக தான் மகான்களுக்குலாம் வியாதி வருதான். அந்த வகையில் அந்த குளத்தில் பிறந்ததுக்காக அதை அத்தனையும் இவங்க தாங்கிக்கிட்டு அதை புண்ணியமாக மாற்றுறாங்களாம். தவம் செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தில் தான் திலீபனுக்கு குறைகளாக நிவர்த்தியாச்சு. குரு சொல்கிறாரு, உன்ன மாதிரி சிஷ்யம் இருந்தால் போதும் உலகம் சுபிட்சமாகும் சொல்லிட்டு அவனுக்கும் வியாதி குணமாகி குருவும் சந்தோஷப்பட்டு இறைவனுடைய திருவிழாடல் எதுவும் நினச்சிக்கிட்டு என்னவென்னு சொல்கிறேன்னா, அந்த திருநாமத்தை நாம் உச்சரித்து நம்பிக்கையோட ஒரு குருவை ஞாபகத்தை வச்சுட்டு திருநாமத்தை, அதாவது குருவை மனசில் தியானம் பண்ணிக்கிட்டு திருநாமத்தை உச்சரிச்சுட்டு கவலைகள்லாம் போகணும்பான்னு, கவலைங்கிறத கடவுள் போடுற வலை தான். கவலைங்கிறது கடவுள் போடும் வலை. அதை கடமைங்கிற கடமைனா கடவுளை மையமாக வைத்து செய்யும் காரியம் கடமை. அந்த வகையில் இது இறைவனையே
மனசில் வச்சுக்கிட்டு கடமையை செஞ்சோம்னா அவன் கருணை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கடமையில் கருணை கிடைக்கும். அந்த கருணையில் நமக்கு கவலையெல்லாம் போயிடும் சொல்லி பிரார்த்தனை பண்ணி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லா வல்ல குருநாதனை பிரார்த்தனை பண்ணி இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேங்க. ஜெய் புவனேஸ்வரி.